Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 1 and 2ல இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போயமோட ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம் ஆர் poetic device. நம்ம டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இப்போ நியூவாக வாட்ச் பண்ணுறவங்க டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கிறவங்க நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது இந்த மாதிரி கிராமரில் இந்த டாபிக் வேணும், 8th இந்த டாப்பிக்கு, 9th இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமர் பார்ட்டை வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக 9th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்டும் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டுக்குமே தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். அதில் வரக்கூடிய டெஃபினேஷன்ஸு, ஷார்ட்கட்ஸு, எப்படி எக்ஸாமில் வந்து சென்டென்ஸ் வந்து இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ்லையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி லைன் பை லைன் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு 61 PDFs ஃபுல்லாக கிராமர் கவர் ஆகிறது போல், நீங்கள் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, இதை கவர் பண்ணாலே இங்கிலீஷில் வரக்கூடிய இந்த 30 மார்க்ஸை வந்து ஈஸியாக கெட் பண்ணுற மாதிரி 61 PDFs. ஸோ இதோட லிங்க் எல்லாமுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களுக்கு இருக்கும். அந்தந்த டாபிக் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் போய்டிக் டிவைஸ் 6th to 12th வரைக்கும் தனியாக கவர் பண்ணியிருப்போம். ஒரு டிவைஸை சொல்லி அந்த டிவைஸோட டெஃபினிஷனு தமிழ்லேயுமே தனித்தனியாகவே சொல்லியிருப்போம். அந்த லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அகைன் அண்ட் அகைன் வந்து டெஃபினிஷன்ஸ் கிடையாது. உங்கள்கிட்ட 8th டெக்ஸ்ட் புக் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போயம் இது ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த போயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அலிட்ரேஷன்னா என்னென்னு தெரியும், அசனன்ஸ்னால் என்னென்னு தெரியும், கான்சனன்ஸ்னால் என்னென்னு தெரியும் அப்படின்றவங்க புக்கு எடுத்து அந்தந்த லைனுக்கு நேராக வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அலிட்ரேஷன்லாம் ஒரு கலர்லேயும், அசனன்ஸ்லாம் ஒரு கலர்லேயும், சிமிலி, மெட்டஃபர், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கலரில் வந்து நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இஃப் சப்போஸ் மார்க்கர் இருந்ததுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது நமக்கு தெரியாமலே ஒரு மார்க்கை வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒன்றுக்கும் மேற்பட்டு கூட 3-4 கூட ஒரே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ், சொல்ல முடியாது. ஆனால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாத ஒரு எக்ஸாம் கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட்டு இந்த போயமில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் லைன்ஸ் பார்த்திங்கன்னா தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற லைனும், சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ அப்படின்ற லைனும் அலிட்ரேஷன். அடுத்து அசனன்ஸ் பாருங்கள். எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்தந்த வேர்டோட சவுண்டு உங்களுக்கு தெரியும். அசனன்ஸும் சவுண்ட்ஸை மீன் பண்ணுறது தான். ஸோ ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் யூ வேர் த டேட் சூசன் ஃபார் மீ, seems it was sent to me, keeping me safe from harm, I would like up into your eyes. இது எல்லாமே அசனன்ஸ். இந்த லைனை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார் தி அபவ் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அசனன்ஸ் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மெட்டஃபர். இந்த போயமில் அதாவது ஸ்பெஷல் ஹீரோவில் இருக்கக்கூடிய மெட்டஃபர் லைன்ஸு தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற லைனு, அபவுட் எ ஃபாதர்ஸ் லவ், இந்த 2 லைனும் சேர்த்து கொடுத்தாலும் சரி, இல்லை மேலே இருக்கக்கூடிய தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இட் இஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் வந்து அடுத்த லைனையும் சேர்த்து கொடுத்துருக்கிறது. அண்டு தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு கேட்டாலுமே மெட்டஃபர் அப்படின்ற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அடுத்து பார்த்திங்கன்னா எலியூஷன், தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. இந்த லைன் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த போயமில் ரிப்பீட் ஆகும். ஒரே ஒரு எலியூஷன் தான் இருக்குது இந்த போயமை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் அதை நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அலிகோரிக்கல் ரெஃபரன்ஸு பார்த்திங்கன்னா ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ் அப்படின்ற லைனு. ஸோ ஸ்பெஷல் ஹீரோவில் வரக்கூடிய அந்த 5 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எந்தெந்த லைன் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் போயம் மை ஹாபி ரீடிங். அருணாச்சலம் சந்திரசேகரன் அப்படின்ற போய்ட்டு எழுதியிருக்கக்கூடிய போயம் மை ஹாபி ரீடிங். அந்த போயமோட லைன்ஸு இதற்கு பாருங்கள், இங்கே முடியுது. தென் வி ஷல் சக்சீட் அப்படின்ற இடத்துல முடியுது. புக் இல்லாதவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்தந்த லைனையே வந்து
எழுதி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த போயமில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் லைன்ஸு டு கேக்கிள் அண்ட் க்ரை, ஸோ அந்த சி சவுண்டு. அடுத்து வித்தவுட் விங்ஸு. அடுத்து இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட், இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இமேஜரி. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார், டோர்ஸ் எஜார், இட் லெட்ஸ் மீ ஃப்ளை அப்படின்ற லைன்ஸ் எல்லாமே இமேஜரியை மீன் பண்ணுது. இது 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இந்த போயமில் வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், ஜார்ஜ் இலியட்டோடது. அண்டு அவரோட பென் நேம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜார்ஜ் இலியட்டோட பென் நேம் என்ன? ஏற்கனவே நீங்கள் இந்த கொஸ்டினை டெட்டில் 2 முறை கேட்டிருக்காங்க. ஸோ தட் இந்த கொஸ்டின் நமக்கு தெரியணும். இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவரோட போயம் பார்த்திங்கன்னா சின்ன போயம் தான் இதுவுமே. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ் அப்படின்றது எல்லாமே அலிட்ரேஷன் லைன்ஸு. அடுத்து அசனன்ஸு. எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfelt, one glimpse of brighter skies. இதில் எந்த லைன் கேட்டாலுமே அது அசனன்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா கான்சனன்ஸு. be at the slightest contact, some little grace, one kindly thought, for the darkening sky and heaven a surer heritage. இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 லைனுமே கான்சனன்ஸில் வரும். அண்ட் தென் ரெப்படிஷன். கெட் தேர் ஃப்ரம் சம் குட், சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட், ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபெல்ட், ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த், ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். இது எல்லாமே ரெப்படிஷனில் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏற்கனவே பார்த்த ஒரு லைன் மறுபடியும் இதில் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அந்த 2 லைன் பக்கத்துலேயுமே ரெப்படேஷனு, அதே மாதிரி கான்சனன்ஸோ அசனன்ஸோ நீங்கள் பக்கத்துலேயே மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் எதை கேட்டிருக்காங்களோ நம்ம அதை மார்க் பண்ணணும், சரிங்களா? அண்ட் தென் 4th போயம் எ திங் ஆஃப் பியூட்டி பை ஜான் கீட்ஸ். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பொயட்டிக் லைன்ஸு. அண்ட் தென் அந்த போயம் பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். ஃபஸ்ட் அலிட்ரேஷன் பாருங்கள். எ ஃப்ளவரி பேண்ட் டு பேண்ட் அஸ் டு த எர்த், சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால், ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ் சச் த சன் த மூன், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி boon, ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் such as daffodils, that for themselves a cooling covert make rich with a sprinkling of fair music rose blooms. இந்த லைன்ஸ் எல்லாமே alliteration. And then metaphor பார்க்குறோம். A thing of beauty is a joy forever, it's a comparison, and a bower quite for us and your sleep, full of sweet dreams and health and quiet breathing, therefore on every morrow and we breathing, a flowery band to bind us to the earth, some shape of beauty moves away the path, an endless fountain of immortal drink. இந்த லைன்ஸ் எல்லாமே மெட்டஃபரு. அண்ட் தென் இந்த போயமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் ஆன்டிதீசிஸில் வரும். அதாவது ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி போன், இந்த லைன் பார்த்திங்கன்னா ஆன்டிதீசிஸு. அடுத்து இமேஜரி. எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் us டு த எர்த், இது ஆல்ரெடி நம்ம அலிட்ரேஷன்லேயும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த லைனில், அதாவது 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு ஒரே லைனில் வருமானால், இல்லை ஒரு சில லைனுக்கு பார்த்திங்கன்னா 3 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்களோ, ஐ மீன் ஆப்ஷனில் உங்களுக்கு கேட்குறாங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால், ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ் சச் த சன் த மூன், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி போன், ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் such as daffodils. அடுத்து with the green world they live in and clear rills, that for themselves a cooling covert make, rich with a sprinkling of fair musk rose blooms, and endless fountain of immortal drink, pouring unto us from the heavens brink.
அடுத்து ஒரே ஒரு சிம்பாலிசமும் இருக்குது. ஃபார் சம் ஷீப் அண்ட் சச் ஆர் டேஃபடில்ஸ். அடுத்து ஹைப்பர்போல் பார்த்தீங்கன்னா அண்ட் என்லெஸ் ஃபவுண்டன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் pouring unto us from the heavens brink. ஸோ இது 2 லைனும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போல். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 யூனிட்ஸில் இருக்கிற எல்லா போயமுக்குமே எந்தெந்த பொயட்டிக் டிவைஸ் வந்து எந்தெந்த லைன்ஸ்க்கு வருது அப்படின்றத தனித்தனியாக நம்ம பார்த்தோம். ஸோ டெஃபினிஷனை பார்த்துட்டு டெஃபினிஷனை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து பொயட்டிக் டிவைஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் டெஃபினிஷனை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்க புக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மெத்தட் தான். அலிட்ரேஷன்னா அலிட்ரேஷனு, ஹைப்பர்போல்னா ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பிக் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு தனியாக டைம் எடுத்துக்கிட்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. அதனால் எந்த அளவுக்கு ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு ரிவிஷனுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதுக்காக தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.